எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு வந்து ஜூன் 6 ஆர்பிஐ உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் மீட்டிங் வந்து நாளைக்கு வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு வாலட்டாலிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஐ வந்து லாஸ்ட் 2 கன்சிக்யூட்டிவாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த முறையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் வந்து அப்சைடு ரெக்கவரியாக இருக்குது. இது நம்ம டெக்னிக்கலாக ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 24,520ங்கிறது க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் 25,000. இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். எந்தெந்த செக்டார் ரைஸ் அண்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வி சி. கடந்த ஒரு மாதத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் டாப் டு டாப் போட்டிங்கன்னா 25,000 ரெசிஸ்டன்ஸாக வரும். ஓகே, ஸோ பவுன்ஸ் ஆகும்போது கரெக்டாக ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா 25,000ங்கிறது எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. இதை பிரேக் பண்ணி ஒரு நாள் க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 500 பாயிண்ட்ஸ், 500லேருந்து 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட அப்சைடு வந்து டார்கெட் வந்து இருக்குது. பிகாஸ் இதை வந்து பாருங்கள், ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. இந்த இடத்துல இது வரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. அதே நேரம் இந்த டாப்பில் ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதா, இந்த இடத்துல பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் இருந்து ஃபால் ஆகுதா. ஸோ அகெயின் சப்போர்ட்டில் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது. இது நீங்கள் ஹவர்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் சார்ட்டில் வந்து எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக இந்த ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது. அகெயின் பவுன்ஸ் 24,520ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட், இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 25,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னால் 24,900 தான். இதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இது மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகுது. ஒரு 4 நாள் ரைஸ் ஆகும், அகெயின் ஒரு 2 நாள் ஃபால், திருப்பியும் அடுத்த நாள் ரைஸ். இந்த மாதிரி ஒரு மொமெண்டமில் தான் ட்ரேட் ஆகுது. நிஃப்டினுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல 24,900 பிரேக் அவுட் ஆகும்போது நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். பிகாஸ் இது கொஞ்சம் கொஞ்சமாக பவுன்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸில் நிற்குது. 24,900ங்கிற ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ இடத்துல பாருங்கள், இன்னும் 2 நாள் கழித்து 24,850 வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகுது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் அப்சைடில் பிரேக் அவுட் ஆகும்போது அகெயின் அடுத்த ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியர் ஒரு அப் ட்ரெண்ட். பிகாஸ் லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே இந்த ஒரு கிளியர் அப் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் கிளியராக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதே மாதிரி டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 56,300 இருக்கும். 300, 310 இந்த ரீஜனில் இருக்குது. அதே மாதிரி பாட்டம் சப்போர்ட் இன்றைக்கி ஒவ்வொரு முறையும் இந்த பாட்டம் சப்போர்ட்டில் வந்து 55,540ங்கிறது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது. இன்கேஸ் இதை உடச்சி ஒரு 1 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது தான் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அது வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒவ்வொரு முறையும் ஃபால் நடக்கும்போது 55,500, 550 இந்த ரீஜனில் வரும்போது கண்டிப்பாக ஒரு 1 or 2 டேஸில் ரைஸ் ஆகுது. மந்த்லி கான்ட்ராக்ட்லாம் எடுக்கும்போது ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்சைடில் அதே மாதிரி இந்த சேனல் வந்து எப்போதுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் ஆகும். அப்சைடில் 56,300, 56,400ங்கிறது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இன்றைக்கி ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் 2 அனாலிசிஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து நிஃப்டி ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. மார்னிங் வந்து ஒரு 9:40க்கு நிஃப்டி ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. 24,745ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்து மினிமம் 20 பாயிண்ட்ஸாவது ஃபால் ஆகும்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 32 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆச்சு. அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் செஷனில் சென்செக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். 81,350ங்கிறது சப்போர்ட்டு. இங்கேருந்து அப்சைடில் மினிமம் 150 பாயிண்ட் வந்து பவுன்ஸ் ஆகும். மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தால் கூட ஒரு பாயிண்டில் வந்து ஆவரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த ஆவரேஜ் பண்ணுற லெவல் கூட டச் பண்ணல. அதுலேருந்தே திரும்பிடுச்சு, இந்த சப்போர்ட்லேருந்தே திரும்பிடுச்சு. 164 பாயிண்ட் வந்து ரைஸ் ஆயிருந்தது. இது என்னுடைய ட்ரேடு. இன்றைக்கி சென்செக்ஸில் தான் ஆல்மோஸ்ட் ஹையஸ்ட் ப்ராஃபிட்டு. ஹையஸ்ட் லாஸ் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில்
ஃபைனலாக க்ளோசிங் வந்து 14,500 முடிஞ்சிருக்கு. ஓவரால் கேபிட்டலுங்கிறது 3,50,000 தான். அதுவும் ரீசெண்டாக தான் 1 lakh வந்து ஆட் பண்ணேன். ஓவரால் கேபிட்டல் நான் யூஸ் பண்ணுறது 2.5 lakhs தான். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் பார்க்கும்போதும் சென்செக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் ஈக்குவலாக தான் ட்ரேட் ஆகும். சென்செக்ஸோடைய ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இன்றைக்கே அது ரீச் ஆகிருக்கு. 81,940ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. ஸோ பாடம் சப்போர்ட், இதுக்கு அடுத்து பாடம் சப்போர்ட்டுங்கிறது 80,600 80,595 தான். இது பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக 82,000 வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, 81,960க்கு மேலே ஒரு 1 hour கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா ஷார்ப் ரேலி வந்து கிடைக்கும். இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்து எங்கே போய் நிற்கும்? இந்த டாப்ல அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சேனலுடைய 83,150 தான் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே சென்செக்ஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த பிரேக் அவுட் நடந்ததுன்னா. ஸோ நாளைக்கு வந்து இதை வாட்ச் பண்ணி பாருங்க. 81,960க்கு மேலே சென்செக்ஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஷார்ப் ரேலி வந்து இருக்கு. ஃபைன். செக்டார் வைஸ் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பெஸ்ட்டு டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து இருக்குது. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து ஓவராலாக கிட்டத்தட்ட ஜனவரி 2025லேருந்தே இந்த ஒரு சேனலில் தான் ட்ரேட் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட் வைஸாக ஒவ்வொரு முறையும் இந்த பாட்டம் சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது அப்சைடு ரைஸ் ஆகுது. அப்சைடு ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த டாப் சேனல் இருப்பாங்க. மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸில் தான் ட்ரேட் ஆகுது. இந்த மாதிரி சைடுவேஸ் வந்து ஈஸியாக ட்ரெண்டை கணிக்க முடியும். ஸோ பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. 630 635ங்கிறது பாட்டம் சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 760 இருக்கும். ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து முக்கியமாக இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்குது டாக்டர் ரெட்டி, ஃபார்மா செக்டாரில் டாக்டர் ரெட்டி. இதை வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. இதுவுமே ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணவங்க ஒரு வித்தின் ஒரு 1 monthக்குள்ளே ட்ரேட் பண்ணுறவங்க 1320 1420 வரைக்கும் அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து ரெக்கமெண்டேஷனோ டிப்ஸோ கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேரியஸ் அனாலிசிஸ் நீங்கள் இண்டிகேட்டர்லையோ இல்லை வாட் எவர் டெக்னிக்லையோ இதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நம்ம ரீசெண்டாக நம்ம என்ன பார்த்தோம், இந்த இடத்துல லைக் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ட்ரேட் ஆகுதா. சி இடத்துல பாருங்க, ஒரு லைக் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி இந்த இடத்துல ட்ரேட் ஆகுது. ஓகே, இது வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஃபர்தராக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 5520 5620 வரைக்கும் அப்சைடில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது நான் ஸ்டூடெண்ட் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். கமாடிட்டி அனாலிசிஸ் மட்டும் ஸ்டூடெண்ட் குரூப்பில் ஷேர் பண்ணுறது அப்படியே பப்ளிக் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். இந்த பப்ளிக் குரூப்போடைய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். கமாடிட்டி ட்ரேடர்ஸ் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா, அப் சைடு போகுதா டவுன் சைடு போகுதா, இது ஃபஸ்ட்டு தெரியணும். ரெண்டாவது ட்ரெண்டு எந்தெந்த பாயிண்டில் திரும்பும். சப்போஸ் கேப் அப்பே ஆனால் கூட ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருக்க பட்சத்தில் கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் வந்து திரும்பும். ஓகே, ஸோ இது வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் பின் பண்ணியிருக்கேன் இந்த சேனலுடைய லிங்க்கு. ஃபைன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னும் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.